So welcome back to part 3. Part 1, part 2ல நிறைய இன்ஃபர்மேஷன் பற்றி பேசியிருந்தோம். எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணுறது, விசாக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்ட் பட்டன் வரும், நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எபிசோடுக்குள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த எபிசோடில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ விசா கையில் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ விசா கையில் வந்துட்ட பிறகு சாமானை பேக் பண்ணுங்கள், புக் பண்ண ஃப்ளைட்டில் ஏறி இங்கே வாங்க. இங்கே வந்த பிறகு இமிகிரேஷன் இருக்கும், கஸ்டம்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. அப்படி இருந்தால் என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறமா நான் வந்துட்டேன் ஆனால் அந்த ஊர்லேருந்து எனக்கு யூனிவர்சிட்டி வேறு ஊரில் இருக்குது, நான் தங்கியிருக்கிற புக் பண்ண ரூம் வேறு இடத்துல இருக்குது, அங்கே போகணும். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றத இவங்க எக்ஸ்பீரியன்ஸில் இவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ நம்ம விசா கையில் இருக்கு அப்படின்ற ஹாப்பினஸோட நெக்ஸ்ட் வேலை நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் தேட போகிறோம். ஸோ ஜெர்மனியில் அகாமடேஷன் எங்கே அப்படின்னு கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ வேகேகெசுப்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட், இம்மோஸ்கவுட் அப்படின்ற வெப்சைட், அண்ட் நிறைய வேரியஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தேவையான பட்ஜெட்ல எல்லா வீடுமே கிடைக்கும். ஆனா நீங்க அது இந்தியாவிலேருந்து சர்ச் பண்றது ரொம்ப ரொம்ப லைக் பெட்டர். ஏன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிப்ளை வரதுக்கு உங்களுக்கு டைம் தேவைப்படும். ஸோ அதனால அங்கேருந்தே அப்ளை பண்றது பெட்டர். அங்கேருந்து அப்ளை பண்ணும்போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹி வில் கெட்? அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அது நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்தியாவிலே இருக்கும்போது நீங்க வேகேகெசுப்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, ஆப் ஆர் வெப்சைட் ரெண்டுமே இருக்கு. ஸோ அது WG-Gesucht, www.gesucht.com. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்க போயிட்டு நீங்க இது ஒரு லிஸ்ட் ஆஃப் ரூம்ஸ்லாம் காட்டும். நீங்க தேடுற ஊர்ல எவ்வளோ ரூம்ஸ் வேக்கண்டா இருக்கு, லைக் என்ன மாதிரியான ஹவுசஸ்லாம் வேக்கண்டா இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். அது எப்படின்னா, நீங்க உள்ள போயிட்டு நீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ரூம் தேவை, ஒரு 6 மாசத்துக்கு ரூம் தேவை அப்படின்னு நீங்க போட்டு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த வீட்டு ஓனர் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எதர் த்ரூ இமெயில் ஆர் த்ரூ ஃபோன். ஸோ ஜென்ரலாக நீங்க இந்தியாவில் இருக்கும்போது உங்களுக்கு இமெயில் தான் அனுப்புவாங்க. ஸோ இமெயில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க நீங்க உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் டைரக்டாவே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹவுஸ் விசிட் பண்ண சொல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நீங்க அந்த ஓனர்ஸ்ட்ட நீங்க சொல்லலாம், இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் இந்தியாவிலேருந்து வரேன் அப்படின்னு நீங்க அவங்கள சொன்னீங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் சில ஓனர்ஸ் உங்க வீடை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க ஜெர்மனி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டிங் அப்படிங்கிற ஒரு பணத்தை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வேகேகெசுப்ட் வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்ட் பார்க்கும்போது 2 டைப்ஸ் ஆஃப் ரெண்ட் இருக்கும். ஒன்னு கால்ட் மீட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இன்னொரு இதுல வார்ம் மீட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ கால்ட் மீட்டர்ங்கிறது என்னன்னா, அது ரெண்ட் ஆஃப் அது ஃபுல் ரெண்ட் ஆஃப் த ஹவுஸ் கிடையாது, ஒரு சர்டன் ரெண்ட் இருக்கும், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா இது வாஷிங்க்கு இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிசிட்டிக்கு தனியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தனித்தனியா போட்டிருப்பாங்க. இதுவே வார்ம் ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வீடுகள் நீங்க தேடினீங்க அப்படின்னா, வார்ம் ரெண்ட் இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் தி அதர் பிரைசஸ். ஸோ நீங்க வார்ம் ரெண்ட் எவ்வளவு போட்டிருக்கோ நீங்க அந்த பணத்தை மட்டும் நீங்க கொடுத்தா போதும், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட வாங்க மாட்டாங்க. வேற கால்ட் மீட்டர் அப்படின்னா அந்த போட்டிருக்கிற ரேட்டை தவிர நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். அது நீங்க ரெஸ்பெக்டிவ் ஓனர்ஸ்ட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னாரு, காஷன் டெபாசிட். ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிறைய ஓனர்ஸ் சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, நிறைய ஓனர்ஸ் இல்லை, சில ஓனர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காஷன் டெபாசிட் மட்டும் நீங்க இந்தியாவிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு இருந்துக்கலாம் அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்க இந்தியாவிலேருந்து காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. நான் பர்சனலா அந்த வீடை பார்த்துட்டு மட்டும்தான் காசை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க, அடிச்சு சொல்லுங்க. இதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணுங்க. இது ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, சம் ஆஃப் த ஹவுசஸ் பாத்தீங்கன்னா இங்க இந்த வீடு ஓனர் இருக்க மாட்டாங்க, அவர் வேற யாராச்சும் இருப்பாரு, அவர் ஆட் கொடுத்து ஸ்கேமா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரிஸ்க் இது அவங்க ஆக்சுவல் வீடா இல்லையான்னு நம்மளால செக் பண்ண முடியாததுனால இந்த ஸ்கேம் அவாய்ட் பண்றதுக்காக வீடை கேஷா தான் செக்யூரிட்டி டெபாசிட் கொடுப்பேன் அப்படின்றத நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி நீங்க யார் எக்காரணத்துக்கு கொண்டும் யாருக்குமே நீங்க
மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க த்ரூ எனி மீடியம் வாட் எவர் இட் இஸ். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் பர்சனலாக வந்து கொடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ரெண்ட்டை நீங்கள் கேஷாக கொடுக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் அதுக்கு ஒரு ரெசிப்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த வீடை காலி பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் அனுப்புவாங்க, அவங்க ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட பில் இல்லை, அதுக்கான இப்போ நீங்கள் ஒரு மாதம் ரெண்ட் கட்டுறீங்க, அதுக்கான ரெஸ்பெக்டிவ் பில்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் வந்து ஃபுல்லாக கிடைக்கிற வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஸோ இதை மறக்காம நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை குவிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்தோடனே நீங்கள் கேஷாக பே பண்ணுற, நீங்கள் எவ்வளோ 20 euros or 30 euros பே பண்ணாலும் கேஷாகவே கொடுத்தா போது நீங்கள் வந்து அந்த குவிட்டும் வந்து எப்போவுமே வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்கேம்ஸ்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எல்லா இமெயிலையும் மோஸ்ட்லி இந்த சென்டென்ஸ் இருக்கும். என்ன அந்த சென்டென்ஸ் அப்படின்னா, நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, சாவியை வந்து உங்களுக்கு நாங்கள் டிஹெச்எல் போஸ்ட் மூலமாக அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு பாயிண்ட் எங்கேயாவது நீங்கள் மெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு ஸ்கேம்னு. கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி இந்த ஸ்கேம்ங்கிறது ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா உங்களை வந்து பயங்கரமாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஆஃபர் வந்து ஒரு 2 நாள் இருக்குது, 3 நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த வீட்டு கிடைக்காது அப்படின்லாம் சொல்லி உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் விழாமல் நீங்கள் வந்து ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து தப்பிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வீடு கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறது எப்படி அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் இருக்கும், ஸ்டூடெண்ட் ஆஃபர். அது எனி ஏர்லைன்ஸ், நீங்கள் எந்த ஏர்லைன்ஸ் எடுத்தீங்கனாலும் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, முடிஞ்ச இருக்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபரை வந்து அன்வெயில் பண்ணுறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கே போய் டிக்கெட் புக் பண்ணுங்க. ஆன்லைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என் பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நீங்கள் அந்த ஏர்லைன் ஆஃபீஸ்க்கே ஸ்ட்ரெயிட்டாக போய் புக் பண்ணுறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க டிக்கெட்லேயே எழுதி கொடுத்துருவாங்க +40 or ப்ளஸ் ஏதோ ஒன்று. ஸோ நான் வரும்போது எனக்கு 40 kilos வந்து அலோவ் பண்ணாங்க, ஹேண்ட் பேக்கேஜ், செக் அண்ட் பேக்கேஜ் அண்ட் ஹேண்ட் பேக்கேஜ் வந்து ஒரு 10 kilos அலோவ் பண்ணாங்க. டோட்டலாக 50 kilos. ஸோ இதில் மேஜராக நீங்கள் பேக் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அண்ட் யூட்டென்சில்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க இனிஷியல் பீரியட்க்கு. க்ளோத்ஸ் முடிஞ்சிருக்கும். இந்த வின்டர் செமஸ்டரில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வின்டர் க்ளோத்ஸ் ஸ்டார்டிங்க்கு பீரியட்க்கு எடுத்துகிட்டு வருது பெட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் புக்கிங். ஸோ ஃப்ளைட் புக்கிங் பற்றி என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லுவார். ஃப்ளைட் புக்கிங் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எந்த ஏர்லைன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, எது சீப்பாக இருக்குன்னு பார்ப்பீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் ஆஃபர்ஸ் எடுத்துக்கோங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஏர் இந்தியாவில் தான் வந்தேன்னா. ஸோ அவங்க என்ன ஆஃபர் கொடுத்தாங்கன்னா, ஸ்டூடெண்ட் மகாராஜா ஆஃபர்னு ஒன்று இருந்தது. என்னன்னா வந்து 3 செக்இன் பேக்கேஜ் கொண்டு வரலாம். ஒரு செக்இன் பேக்கேஜ்க்கு 23 kgs. ஸோ லைக் அரௌண்ட் 69 kgs நம்ம வந்து செக்இன் பேக்கேஜாகவே கொண்டு வரலாம். ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து சஃபிஷியண்டான மணி கையில் இருக்கணும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு 1000 euros மினிமம் நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கார்ட்லையோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 euro கேஷாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அப்போ இந்த பிளாக்டு அக்கௌண்ட்னு சொன்னீங்களா, அதுல இருந்து நான் காசு எடுக்க முடியாது. அது ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா, உங்களுக்கு பிளாக்ட் அக்கௌண்ட்டுங்கிறது அங்க அக்கௌண்ட்ல பிளாக் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டோ ஏதோ எதுவுமே இங்க கிடைக்காது. எல்லாமே நீங்க இங்க வந்து நீங்க ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ்ல எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இனிஷியலா நீங்க வந்த அன்னைக்கு உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் சம் கேஷ் வித் யூ. ஸோ மினிமம் என்னோட சஜஷன் என்னன்னா, ஒரு 500 euro நீங்க வந்து கேஷ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 1000 euro ஒரு ஃபாரெக்ஸ் கார்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் தங்க போகிற இடத்துல நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காஷன் டெபாசிட் கட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் அதுலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் அது எனிவே இட்ஸ் அன் எமர்ஜென்சி ஃபண்டிங் தான் அது. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன் ஹேண்ட் கேஷ் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஒன்றும் இல்லை, வந்தோடனே பசிக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு கையில் ஏதாச்சும் காசு இருந்ததுன்னா டக்குன்னு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான். மோஸ்ட்லி இமிகிரேஷன் செக் இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் அவங்க ஜெர்மனில் கேட்க சான்ஸ் இருக்குது. பட் அப்போ பதறாதீங்க, நீங்கள் இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணிங்கனாலும் அவங்க இங்கிலீஷில் எடுத்துப்பாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட் சொன்னோடனே அவங்க பாஸ்போர்ட் செக் பண்ணிட்டு மோஸ்ட்லி அது த்ரூ ஆகிடும். வேற எதுவும் காட்ட தேவையில்லை, பாஸ்போர்ட் மட்டும். எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து நீங்க ஏர்போர்ட் வரும்போது கண்டிப்பா உங்க அட்மிட் லெட்டர் கையில வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வேற ஏதாவது கொஸ்டின் பண்ணா கூட நான் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்காக தான் நான் வரேன், நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான், எங்கிட்ட ஸ்டூடெண்ட் விசா தான் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்க கையில அட்மிட் கார்டு வச்சிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கலாம்.
ஸோ அவர் சொன்ன மாதிரி ஹேண்ட் பேக்கேஜில் முடிஞ்சிருக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையில் வச்சுக்கோங்க. எவ்ரி டாக்குமெண்ட், எல்லா டாக்குமெண்ட்டும், உங்கள் மார்க் ஷீட் எல்லாமே ஹேண்ட் பேக்கேஜில், ஐ மீன் ஹேண்ட் பேக்கேஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் அவங்க ஏதாவது கேட்டாங்க, லைக் ஏதாச்சும் டக்குன்னு கேட்டாங்கன்னா கூட நீங்கள் எடுத்து காமிக்கலாம். ஒரிஜினல்ஸ் வச்சுக்கோங்க. அதுதான் அந்த ஒர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைல்லையும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்கேஸ் ஒன்று ஏதாவது மிஸ் ஆனாலும் நீங்கள் காமிக்கலாம். அதே மாதிரி பாஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எப்பவுமே அது கையில வச்சுக்கோங்க. அதை வந்து யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க, ஏர்போர்ட்ல எங்கேயும் தொலைச்சிடாதீங்க. ஸோ அதனால எப்பவுமே கையில இருக்கட்டும். நீங்க இங்க வர வரைக்கும் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப தேவை. ஸோ நீங்க கையில வச்சுக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இப்போ என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து லேண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மியூனிக் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆனேன். மியூனிக்ல இருந்து இங்கோல்ஸ்டாட் வந்து ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ நான் வந்து இங்கோல்ஸ்டாட்க்கு எப்படி வந்தேன்னா, நான் வந்து மியூனிக் ஏர்போர்ட்ல இருந்து ஹாஃப்மன்ஹாஃப்க்கு ட்ரெயின் எடுத்து வந்தேன். அண்ட் ட்ரெயின் வந்து ஒரு 5 euros அது மாதிரி ஒரு டிக்கெட் இருந்தது. அங்கேருந்து இங்கோல்ஸ்டாட்டுக்கு நானே ஆரியில் புக் பண்ணி வந்தேன். புக் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து டிக்கெட் பாக்ஸஸ் இருக்கும், எல்லா இடத்துலையும் டிக்கெட் பாக்ஸஸ் இருக்கும். அதில் இங்கிலீஷில் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் மட்டும் தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு வந்து டிக்கெட் எடுத்துடலாம். பட் நெக்ஸ்ட் வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது உங்களுக்கு அதுலேயே வந்து உங்களுக்கு கைட் பண்ணும். நீங்கள் வந்து இப்போவே ட்ராவல் பண்ண போறீங்களா, இல்லை நாளைக்கு ட்ராவல் பண்ண போறீங்களா அப்படின்ற பேசிஸில் அது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதுவே கொடுக்கும். அண்ட் வண்டி நம்பரும் அதுவே கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கோல்ஸ்டாட்லேருந்து மியூனிக்லேருந்து இங்கோல்ஸ்டாட் வர நம்பர் வண்டி பார்த்தீங்கன்னா RE போட்டு ஒரு 4 நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பர் எங்கன்றத வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே ஸ்க்ரீனில் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே ஏறி உக்காண்டிங்கன்னா நீங்கள் இறங்கிடலாம். ஸோ அது உங்களுக்கு பெரிய ஹேசலாக இருக்காது. இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கோல்ஸ்டாட் வர்றதுக்கு. ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, அதை நான் கேட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு டிக்கெட் மிஷினில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ஸோ அங்கேருந்து நாங்கள் போயிடலாம். இப்போ வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு இருக்கிற என்ன ஒரு கொஷின்னா, ஓகே அதெல்லாம் நம்ம பார்த்தாவே அங்கங்கே கண்டுபிடிச்சிடலாம். பட் இப்போ இமிகிரேஷன் பாயிண்ட்லேருந்தோ இல்லை லக்கேஜ் கிளைம் பாயிண்ட்ல இருந்தோ நான் அந்த இடத்துக்கு போகணும். ஸோ அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, இதுவும் ஒரு நல்ல கேள்வி. ஸோ இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும் இந்தியன் சிம் கார்டு வச்சிருப்பீங்கல்ல, அதுல வந்து ஏதாவது நெட் பேக் கொண்டு வந்துருங்க. ஏன்னா இங்க வந்து கூகுள்ல போட்டீங்கன்னா எல்லா இடமும் கிடைச்சிரும். உங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் அண்ட் இந்த டெஸ்டினேஷன், லைக் நீங்க கரண்ட் பொசிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களை எல்லாமே கைட் பண்ணிடும். எந்த ட்ரெயின் எடுக்கணும், எப்போ இறங்கணும் எல்லாமே அதுலயே இருக்கும். ஸோ முடிஞ்சிருக்கும் அங்கிருந்து ஒரு நெட் பேக் போட்டு வந்துருங்க. நெட் பேக் நான் ஏன் போட வர சொல்றேன்னா, உங்களுக்கு ஏர்போர்ட்ல வைஃபை ஃப்ரீயா கிடைக்கும். பட் ஏர்போர்ட் வெளில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் இருக்காது, வைஃபை இருக்காது. ஸோ முடிஞ்சிருக்கும் ஒரு நெட் பேக் இருந்ததுன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆர் பெட்டர் ஆப்ஷன், முடிஞ்சிருக்கும் யாராச்சும் இந்த ஃபேஸ்புக் குரூப்ஸ் ஆர் உங்க காலேஜ் யூனிவர்சிட்டி த்ரூ ஏதாச்சும் ஒரு இந்தியன் ஆர் எனி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா உங்களை பிக்கப் பண்றதுக்கு அது ஆப்வியஸ்லி வசதியா இருக்கும். ஸோ முடிஞ்சிருக்கும் நெட் பேக் கொடுக்கறது நான் பெட்டர்னு சொல்லுவேன். அண்ட் மொரோவர் நீங்க ஒன்ஸ் ஏர்போர்ட்ல இங்க வந்துட்டு லேண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏர்போர்ட்ல நிறைய சிம் கார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது ஒர்ஸ்ட் கேஸா நீங்க வச்சுக்கலாம். இங்க வந்து நீங்க ஒரு சிம் கார்டு டெம்பரரியா வாங்கிட்டு அதை நீங்க உங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது அவ்வளோ காஸ்ட்லியாகவும் இல்லை. அவர் சொன்ன மாதிரி 5 euros 10 euros. அதுக்காக தான் சொன்னேன், கேஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கேஷ் வந்தீங்கன்னா வாங்கி சிம் கார்ட்ஸும் வாங்கிக்கலாம். ஆனா நீங்க அதை மறக்காம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க இங்க வரதுக்கு முன்னாடி. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க வந்து நீங்க லேண்ட் ஆயிட்டு உங்களுக்கு இன்டர்நெட் இல்ல கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ நான் வந்து இப்போ நம்ம அக்காமடேஷன் பற்றி பேசினதுனால அதில் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு வந்து நான் கடைசி நிமிஷத்தில் தான் எனக்கு விசா எல்லாமே கிடைச்சதுனால என்னால் இந்தியாவிலேருந்து அக்காமடேஷன் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் அது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. நான் தேடும் போது எனக்கு கடைசி டைம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் என் கேஸில் நான் என்ன பண்ணேன், ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லையும் ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு. இங்க வந்து இங்கோல்ஸ்டாட்லயே யூத் ஹாஸ்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது என்னன்னா வந்து நம்ம வந்து ஒரு 1 week இல்ல 2 week வந்து அந்த யூத் ஹாஸ்டலை நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1 week வந்து நான் புக் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு சண்டே டு நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பெர் டே காஸ்ட் வந்து அரௌண்ட் 15 to 20 euros இருக்கும். பட் ஆனால் என்னன்னா வந்து அது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி. ஸோ நம்ம வந்து லைக் ஒரு டெம்பரரியா இங்க வந்து தங்கிக்கிட்டு அந்த ஒரு 1 weekல வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு வீடு தேடிக்கலாம். இங்க வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி இல்ல அப்படி வந்து நம்ம டைரக்டா பேசி கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நீங்க ஒரு கடைசி ஆப்ஷனா வச்சுக்கலாம். எந்த அகாமடேஷனுமே நான் இந்தியாவில இருந்து கண்டுபிடிக்க முடியல இல்ல டைம் இல்லை அப்படின்ற போது நீங்க
அதுவும் வந்து ஒரு யூத் ஹாஸ்டலுக்கு நீங்கள் ஒரு 3 to 4 days பிஃபோர் நீங்கள் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். சூப்பர். ஸோ இவருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கும் இருந்தது. எனக்கும் வீடு கிடைக்கல. இங்கே வந்த பிறகு நான் யூத் ஹாஸ்டலில் தான் 3 weeks இருந்தேன். ஸோ அந்த யூத் ஹாஸ்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்ம் ரூம் மாதிரி தான். உங்க கூட ஒரு 10 பேர் படுத்துட்டு இருப்பாங்க ஒரே ரூமில், பெரிய ரூம். நம்ம ஊர் ஹாஸ்டல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் நைட்டு 10:30 மணிக்கு வந்தேன் இங்கோல்ஷருக்கு மியூனிக் ஏர்போர்ட்லேருந்து. சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அப்புறமா யூத் ஹாஸ்டல்லேயே மேகி செஞ்சு சாப்பிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ பாத்ரூம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடு வந்து ஜெர்மன் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஊர் ஐட்டம்லாம் கிடையாது. ஸோ இந்த யூத் ஹாஸ்டல் அட்ரஸை வச்சு நம்ம வந்து சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அதெல்லாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது பார்ட் 4. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் 1 பார்ட் 2லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்ட் பட்டன் போடுறோம். அதுவும் எல்லாமே என் கார்டில் வரும். ஸோ ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்ட் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வந்து நான் இங்கே செட்டில் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு முடிஞ்சிருச்சு இங்கோல்ஸ்டரில். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணணும், சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறமா இன்சூரன்ஸ், காலேஜில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அது பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.